ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை தினமும் ஏறிக்கிட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது வாங்க முடியாதவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். தங்கத்தோட விலை வந்து இப்படி ஏறிட்டே இருக்கே, நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை வந்து யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி இருக்கிறப்போ ஒரு சின்னதாக மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி எப்படி வந்து ஒரு மாதத்தில் 1 கிராம் தங்கத்தை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு சின்னதாக மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி 1 கிராம் காயின் வந்து எப்படி ஒவ்வொரு மாதமும் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான சிம்பிளான ஐடியா தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஐடியா கண்டிப்பாக எல்லாராலையுமே பண்ண முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்கள அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ரூ. 50 இப்படி சேமித்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாதம் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கலாம். அதற்கான ஐடியா தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் நினைக்கலாம், மாதம் வந்து தினமும் ரூ. 50 சேமிக்கிறதுனால எப்படி வந்து 1 கிராம் வாங்க முடியும் அப்படிங்கிறத. இந்த 1 கிராம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அதாவது கோல் வந்து நம்மளோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்தில் 1 கிராம் காயின் வாங்க போகிறோம். அந்த 1 கிராம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்க விஷயம். ஏன்னா நம்ம கையில் வந்து பணத்தை அதிகமாக வச்சுக்கிட்டு கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து பணம் வந்து கரைந்துடும். அதே மாதிரி நம்மளால் வாங்கவும் முடியாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் 1 கிராம் வாங்குறதுக்கு நீங்கள் மணி சேவிங் சேலஞ்ச் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி கோல்டு சேவிங் சேலஞ்சை எடுத்துக்கோங்க. இந்த மாதத்திலிருந்து கண்டிப்பாக நான் வந்து 1 கிராம் காயின் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வாங்க முயற்சி பண்ணுங்கள். வருமானம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறவங்க பண்ண முடியும் அப்படின்னா 1 கிராம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இல்லை வருமானம் குறைவாக இருக்குது, எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 1/2 கிராமாவது வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 1/2 கிராம் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3000லேருந்து 3500 வரைக்கும் வரும். அந்த 3000லேருந்து 3500 நீங்கள் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லியுமே நம்ம நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இல்லை உங்களுக்கு வீடியோ ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். சேவிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி சேவ் பண்ணலாம், வீக்லியும் சேவ் பண்ணலாம், மந்த்லியும் சேவ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கிறது ரூ. 50 சேவிங் தான். எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கோல்டு காயின் வந்து வாங்கியிருக்கேன். அது எப்போ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு மகளிர் தினம் வந்துச்சு இல்லைங்களா, அன்னைக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து கோல்டு காயின் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. அதற்காக எனக்கு கிடைத்த கிஃப்ட்டு தான் இது. இது பார்த்தீங்க அப்படின்னா வாங்கும் பொழுது 8/3/2024 அன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 6025. இதுவே நம்மளுக்கு வந்து ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஏன்னா 6000க்குள்ளேயே தான் கொஞ்ச நாளாக இருந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் இயர் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போவே நம்ம வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாகிடுச்சின்னு நினச்சோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உச்சம் தொற்றுருக்கு. அதாவது ரூ. 6025 அப்படிங்கிறது 8ஆம் தேதி. அதுவே வந்து அடுத்த நாள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 6105 அப்படிங்கிறது நான் பார்த்த அன்னைக்கு கோல்டு ரேட்டு. அதே மாதிரி சில்வர் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 76, 77 இருந்துச்சு. இப்போ ரூ. 79 ஆயிருக்கு. இப்போ இதை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 916 22 கேரட் தான் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1 கிராம் இருக்கக்கூடிய கோல்டு காயின் தான். இந்த 1 கிராம் இருக்கக்கூடிய கோல்டு காயின் வந்து ரூ. 6025. அதுக்கு வந்து வேஸ்டேஜ், அதாவது டையிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரூ. 120 போட்டிருக்காங்க. அப்போது இதோட சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து டோட்டலாக ரூ. 6145 வந்திருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ரூ. 92, இன்னொரு ரூ. 92, 3% இல்லைங்களா, அப்போ 3%க்கு ரூ. 92. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரூ. 6330 வந்திருக்குது. இப்போ வந்து நான் 1 கிராம் காயின் வாங்குறதுக்கு எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 6330 பே பண்ணி தான் நான் வந்து கோல்டு காயின் வாங்கியிருக்கிறேன். இந்த கோல்டு காயின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகுமரனில் தான் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் வந்து ஸ்ரீகுமரனில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்து தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டையிங் சார்ஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதாவது 1.5%க்கு கம்மியாக தான் வந்து நம்மளுக்கு வந்து டையிங் சார்ஜ் போடுறாங்க. அதனால் காயின் வந்து இங்கே நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருக்கேன். இதுதான் நான் வாங்கின கோல்டு காயின். அதாவது இந்த போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிப்ரவரியில் ஒரு கோல்டு காயின் வாங்கியிருந்தேன். அதையுமே உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக ஒரு கோல்டு காயின் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் தான். இந்த மாதிரி காயின் வந்து நீங்களும் மாதம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்களும் தொடர்ந்து சேமிங்க. இதே மாதிரி காயின்ஸ் வந்து நிறையா வாங்குங்க.
முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ கோல்டு சேவ் பண்ண முடியுதோ அதை கண்டிப்பாக சேமிங்க. ஏன்னா தங்கத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா உச்சத்தில் இருக்குது. இன்னுமுமே பார்த்தீங்கன்னா ரூ. 6,000 இருக்கிறது ரூ. 7,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் உங்களால் எந்த அளவுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் உங்களால் கையில் இருந்து சேவ் பண்ணி வாங்க முடியல அப்படின்னா பழைய தங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து லோன் எடுத்து, அதாவது அந்த நகையை உங்களால் திருப்புறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா மட்டும் கோல்டு லோன் எடுத்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ரூ. 50 எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து நம்ம வந்து ரூ. 50 எடுத்து வைக்க போகிறோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரூ. 100 ரூ. 50 கூடுதலாக எடுத்து வைக்கணும். அதுக்கு அடுத்த நாள் 3வது நாள் ஒரு ரூ. 50 கூடுதலாக ரூ. 150, 4வது நாள் ரூ. 200, 5வது நாள் ரூ. 250, 6வது நாள் ரூ. 300, 7வது நாள் ரூ. 350. இப்போது நம்ம ரூ. 50 மட்டும்தான் கூடுதலாக நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். நம்ம வந்து அதிகமான அமௌண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 350. கண்டிப்பாக மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிற நம்ம கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்க முடியும். இதை வந்து நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு கையில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரூ. 1,400. இப்போது நம்ம ஒரு வாரத்தில் ரூ. 1,400 சேமிச்சிடுறோம் அப்படின்னா ஒரு மாதத்தில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வாரத்தில் நம்ம வந்து ரூ. 1,400 சேமிச்சிருக்கோம். அப்போ ஒரு மாதத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக 4 வாரங்கள் இருக்கும் இல்லைங்களா? அப்போ 4 × 1,400 ரூ. 5,600 நம்மளால் சேமிச்சிட முடியும். இதை பார்க்கும்போது பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், ஒரே மாதத்தில் எப்படிங்க ரூ. 5,600 சேமிக்க முடியும் அப்படின்னு. கண்டிப்பாக யாரெல்லாம் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இதை சேமிங்க. சேமிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதிலிருந்து பாதி அமௌண்ட்டு சேமிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது ரூ. 5,600 கண்டிப்பாக இந்த ரூ. 5,600 வச்சு நம்ம வந்து 1 கிராம் தங்கம் வாங்க முடியாது. அப்போ அடுத்த சேமிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார சேமிப்பு. அதாவது வாரம் நம்ம செலவு பண்ணுவோம் இல்லைங்களா? வெஜிடபிள்ஸ்க்கு, என்விக்கு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸுக்கு, அதுலேருந்து வாரம் ஒரு ரூ. 100 மட்டும் சேமிங்க. ரூ. 100 சேமிக்கும் போது பார்த்தீங்கன்னா 4 வாரத்துக்கு ரூ. 400 வந்துடும். இப்போ கூடுதல் பார்த்தீங்கன்னா 5,600 400 சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ரூ. 6,000 கிடச்சிருது. இது வந்து தங்கத்துக்கு மட்டும்தான் நம்ம சேமிச்சிருக்கோம். ஆனால் இது கூடுதலாக நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரூ. 6,300 வேணும் இல்லைங்களா? அந்த ரூ. 300 சில்லறை சேமிப்பாக நீங்கள் சேமிங்க. சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து மாதம் வந்து செலவுகளுக்கு வச்சுருக்கிறதுல ஒரு ரூ. 10, ரூ. 5, ரூ. 2, ரூ. 3 அந்த மாதிரி இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி உண்டியல் வச்சு மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாத இருக்கிற மாதிரி உண்டியலில் போட்டுருங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அடிக்கடி எடுத்து செலவு பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஜஸ்ட் ₹100 தான். அதனால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதை வந்து வாங்கி பயன்படுத்த முடியும். இப்போது நம்மளுக்கு வந்து ₹6,300. இப்போது ஒரு மாதம் நம்ம வந்து 1 கிராம் வந்து கோல்டு காயின் ₹6,300 வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் 12 கிராம் வாங்கிடுவோம். அதாவது 1.5 பவுன் நம்மளால் சேமிச்சிட முடியும். அதே மாதிரி 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 5, 12, 60 கிராம், அதாவது 7.5 பவுனு அல்லது வந்து ஒரு 8 பவுன் வரைக்கும் நம்மளால் சேமிச்சிட முடியும். அதாவது இதே அமௌண்ட்டை தான் நம்ம சேமித்தோம் அப்படின்னா கிடைக்காது. அப்போ நம்மளுக்கு வந்து விலை ஏற போது நம்ம வந்து நம்மளுடைய சேவிங் சேலஞ்சை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான சேலஞ்சை பண்ணி கண்டிப்பாக 1 கிராம் காயின் வாங்கிடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க. இல்லை எங்களுக்கு தங்கம் வேண்டாம், நாங்கள் வந்து இதை வந்து பிரித்து சேவிங்காக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்டி, பிபிஎஃப், எஸ்எஸ்ஏ, எஸ்பி, கோல்டு சிட்டு, எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி இந்த மாதிரி சேமிப்புகள்லையும் நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ₹50 சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 8 பவுன் உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சேமிங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் ஒரு மாதத்தில் 1 கிராம் வாங்குறதுக்கான மணி சேவிங் சேலஞ்ச் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் மாதம் 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் தான் வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இத்தோட இதை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.